பைபாஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 50 to 100 மீட்டர்ஸ் தாங்க நடந்தே வந்துடலாம். டிமார்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் நம்ம சைட். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான். உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ்ல வந்துடலாம். சேஃப்டிக்காக கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்கோம். நாங்க தரமான ரோடு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்ஸ்க்கும் EB கனெக்ஷன்ஸ் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்க்கு எந்த சார்ஜஸ் கிடையாது. ஆக்சுவல் என்ன ரேட்டோ அதுதான் உங்களுக்கு வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் DTCP ரெரா அப்ரூவ்ட். உங்களுக்கு காம்பவுண்ட் வால் எல்லாமே சுத்தி இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு லோன் வந்து உங்களுக்கு 80% வரைக்கும் லோன் இருக்கு. வீடுங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மொத்தம் 6 வீடு போயிட்டு இருக்கு. ஒரு வீடு கம்ப்ளீஷன் ஆகி உங்களுக்கு ரூஃபிங்கே போட போறாங்க. வந்து டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி 25,000 நீங்க கொடுத்து பிளாக் பண்ற மாதிரி வரும். சென்னை டு திருவள்ளூர் பைபாஸ்ல நிக்கிற இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல 18 லட்சத்துக்கு ஒரு இடமும் 35 லட்சத்துக்கு 2 BHK தனி வீடும் தராங்க. யார் தராங்கன்னு உள்ள போய் காட்டட்டுமா? ஒரு இடம் வளருதுங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? நம்மளுக்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய மக்களுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. இந்த டிமார்ட், ரிலையன்ஸ் ஜியோ மார்ட், அதுக்கப்புறம் சென்னை ஷாப்பிங்ஸ், போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ், GRT அந்த மாதிரிலாம் வந்ததுனாலே அந்த இடம் டெவலப் ஆக போகுதுன்னு நமக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அவங்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடுச்சு, நம்ம வந்து இடம் வாங்குவோம். ஸோ நீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடம் ஆல்ரெடி டெவலப்டு அப்படின்ட்டு தான் இவங்களாம் வந்திருப்பாங்கன்றத மனசுல வச்சுக்கலாம். ஸோ இங்க இருந்து நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. திருவள்ளூர்ல வாழணும், ஈஸியா இருக்கணும், அட் த சேம் டைம் சென்னையோட சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாமே இருக்கணும்னா இந்த சைட் பெஸ்ட். டிமார்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் நம்ம சைட். பைபாஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 50 to 100 மீட்டர்ஸ் தாங்க நடந்தே வந்துடலாம். இந்த சைட்டுக்கு வந்தாச்சு. இங்க லெஃப்ட்ல பாருங்க வீடு இருக்கு, ரைட்ல பாருங்க இங்கேயும் வீடு இருக்கு. நம்ம இப்ப வந்திருக்க சைட்டை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இவங்க தான். ஹாய் சிஸ்டர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, உங்க கம்பெனி பேர், உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய கம்பெனி பேர். என் பேர் வந்து பத்மாவதி. ஓகே மேம், இந்த ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்கு. டிமார்ட்ல இருந்து ரொம்ப பக்கம், பைபாஸ்ல இருந்து நடந்தே வந்துடலாம். ஷேர் அவுட் எல்லாம் இங்க சைட் வாசல்லே வந்து நிக்குது. ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் இது வரைக்கும் வந்துட்டு போகுது. இத பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். உள்ள போய் சொல்லலாம். சேஃப்டிக்காக கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்கோம். நாங்க இது மட்டும் இல்லாம 24/7 செக்யூரிட்டி சர்வீஸும் இருப்பாங்க. ஃபுல்லி காம்பவுண்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க தரமான ரோடு கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னாக்கா 30 feet ரோடு அண்ட் 24 feet ரோடு. ஓகே, EB கனெக்ஷனும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம். சைட்குள்ளேயே ஒவ்வொரு பிளாட்ஸ்க்கும் EB கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மேல தெரியும் ஆல்ரெடி அவங்க கனெக்ஷன் எடுத்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரோட்ஸ் பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் மிடில்ல மட்டும் கொடுக்காம டில் எண்ட் டு இந்த எண்ட் வரைக்கும் கொடுத்ததுனால மழையில அரிச்சிடும் போயிடும் அப்படின்ற பிரச்சனை இல்லாம இருக்கும். பத்மா சிசி, நீங்க வந்து கேட்டட் கம்யூனிட்டியா கொடுத்துருக்கீங்க, ரோடு நல்லா போட்டிருக்கீங்க, EB ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல வீடுகள் நிறைய இருக்கு. இது ஒரு ஊர்ல தான் நம்ம கட்டியிருக்கோன்றதுனால பிரச்சனை கிடையாது. பட் ஸ்கூல் காலேஜ் பத்தி சொல்லுங்க, கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி எது இங்க கனெக்ட் ஆகும்னு சொல்லுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான். உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸும் உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ்ல வந்துடலாம். தென் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கு. பப்ளிக் ஸ்கூல்ஸும் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்கு. சோ விவேகானந்தா ஸ்கூல்ஸ் இருக்கு, ராமகிருஷ்ணா ஸ்கூல்ஸ் இருக்கு, CBSE ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். திருவள்ளுவர்ல இல்லாத ஸ்கூல்ஸே கிடையாது. எல்லா கனெக்டிவிட்டியுமே நம்ம சைட்ல இருந்து வாசல்ல இருந்து உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸே வரும். 10 மினிட்ஸ் தான். எந்த ஸ்கூல்ஸ் போகணும்னாலுமே எல்லாமே காலேஜஸ் 10 மினிட்ஸ் போய். இந்த क्वेश्चन நான் கேட்டே இருக்க கூடாதுங்க. திருவள்ளூர்ல வந்து ஏன்னா நம்ம சென்னையில இருந்தாலுமே திருவள்ளூர்ல தான் வந்து காலேஜ் படிக்கிறோம். அந்த மாதிரி அவ்வளோ காலேஜ் ஹப்பா இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் இங்க வந்துருச்சு. நீங்க கிரீச் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இல்ல நீங்க ஒரு மெட்ரிகுலேஷன், CBSE, இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்க இல்லாதது எதுவுமே கிடையாதுங்க. நீங்க டி நகர்ல கூட பார்க்க முடியாது, அண்ணா நகர்ல கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஸ்கூல்ஸுமே இங்க வந்துடுச்சு. இன்னொன்னு நான் சொல்லட்டுமா? இவளுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். டி நகர்ல என்னென்ன இருக்கு? போத்தீஸ் இருக்கு, சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு, சென்னை ஷாப்பிங் இருக்குன்னு நம்ம ஆசைப்பட்டு அங்க போறோம்ல. இது எல்லாமே இதுக்கும் மேல நம்ம திருவள்ளூர்ல இருக்குங்க. அந்த திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இங்க சைட்டுக்கு வர ஒரே ரோட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹப்ஸ் இருக்கு, அவ்வளோ டெக்ஸ்டைல் ஹப் இருக்கு. நம்ம KFCல இருந்து நம்ம சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், பானிபூரி எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி எல்லா ஸ்நாக் ஐட்டமுமே எல்லா ஐட்டமுமே அங்கதாங்க இருக்கு. எனக்கு சில பேர்லாம் சொல்ல வரல, பட் பசங்களாம் தேடி தேடி போய் சாப்பிடுறீங்களா, அத்தனை ஸ்நாக்ஸுமே நீங்க சென்னையில பார்த்தது பார்க்காததெல்லாம் கூட அந்த வேஃபில் ஷாப் முதற்கொண்டு இங்க இருக்கு. எனக்கு ஆசையா இருக்கோ நம்ம சென்னை மாதிரியே இருக்கே, நம்ம இங்க வந்துடலாமா? ஏன்னா ரேட்டு கம்மி. இங்க நம்ம 35 லட்சத்துல வீடை கட்டி தராங்களாமா. அங்கெல்லாம் 35 லட்சத்துக்கு இடம் கூட கிடைக்காது. சோ இங்க வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க பத்மா. நம்ம திருநின்ற ஊர்ல இருக்கு பாத்தீங்களா மேம், அங்க வந்து பிரிட்ஜ் போடுறாங்க. சோ அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்
ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா திருவள்ளூர்ல வந்து ரீச் ஆயிடும் மேம். அது வந்து பெரிஃபரல் ரிங் Peripheral ரோடு, ring road. மகாபலிபுரம் டு திருநின்றவூர் டு இங்க அதானி போர்ட் வரைக்கும் போகும். அது Yes, ma'am. இந்த பக்கமும் திருப்பதிக்கு வரும். அந்த திருப்பதிக்கு லைன் வரும். இங்க கனெக்ட் எஸ் மேம். ஆகுது. திருப்பதி ஹைவேஸ்க்கு போறவங்க பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இங்க இருந்து நின்று தான் உங்களுக்கு திருப்பதிக்கு போகும். சோ இங்க நம்ம சைட்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ஸ், அந்த மினி பஸ் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி இருக்கு. அங்க வந்து எல்லா பஸ்ஸஸுமே உங்களுக்கு நிக்கும் உங்களுக்கு. ஓகே, அந்த பெரிஃபரல் ரிங் ரோட்ல ஒரு சப்வே மட்டும் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு என்னது சர்வீஸ் ரோட் போட்டு இந்த பக்கம் வருது. ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட். டிராபிக் இல்லாம, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், டிராபிக் இல்லாம நம்ம ஈஸியா டிராவல் பண்றதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வழி. திருப்பதிக்கு பஸ் ஸ்டாண்ட் இப்ப இங்க வர்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஏன்னா மாதவரம் போய் இங்க வராங்கல்ல, அப்படி இல்லாம இங்க இருந்து இப்படி போலாம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னென்ன அம்யூனிட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா சிப்காட் இருக்கு. சிப்காட்ல எல்லா கமர்ஷியல்ஸும் எல்லா ஆபீஸும் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இங்க வேலை வாய்ப்புக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குலாம் ஈஸியா கனெக்டிவிட்டி ஆகும் உங்களுக்கு. நீங்க வந்து டைட்டில் பார்க்ல நீங்க ஐடி ஜோன்ல ஒர்க் பண்ணணும்னா நீங்க டைட்டில் பார்க் புடிச்சுக்கலாம். இங்க இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல தாராளமா போயிடலாங்க. இல்ல எனக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்னா சிப்காட் இருக்கு, அதுக்குள்ள லட்ச மக்கள் வேலை வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அங்க வேலை வாய்ப்புகளும் இருக்கு, நீங்க அங்கேயே போயிடலாம். இது ரெண்டை தவிர வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம இங்க நீங்க பிசினஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க சென்னையில இருந்தோ, சூரத்ல இருந்தோ, ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே அந்த மாதிரிலாம் வந்து சில திங்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இப்ப இங்க கடை வச்சீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல நீங்க ஒரு மில்லியனர் அப்படி ஆகலாம். ஏன்னா வளர்ந்த இடத்துல நீங்க வளர்றது ரொம்ப கஷ்டம், வளர்ற இடத்துல நீங்க வளர்றது ரொம்ப ஈஸி. சென்னையிலே பிறந்து வளர்ந்து நான் அங்கேயே எல்லாமே பார்த்துட்டேன் சிஸ்டர். நான் ஏன் இங்க வரணும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட் சொந்தமா வாங்கணும் அப்படின்னாக்கா லேண்ட்ல நீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இங்க இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் வந்து நம்ம வந்து சினிமாஸ், ராக்கி சினிமாஸ் இருக்கு, பிளஸ் மால்ஸ் எல்லாமே இருக்கு, என்டர்டைன்மெண்ட்க்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, எல்லாமே நம்ம இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க நெத்தில அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. என்னன்னா, நீங்க என்டர்டைன்மெண்ட் தானே சென்னையில நிறைய பேர் என்ஜாய் பண்றீங்க, அதுவும் இங்க இருக்கு. வேலை வாய்ப்புகளும் இங்க இருக்கு. அங்க உன்னால வீடு வாங்க முடியாது, இங்க உன்னால சொந்த வீடே வாங்க முடியும். அங்க நீங்க ரெண்ட் மினிமம் 7,000ல இருந்து மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் ரெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க. 7,000 இஎம்ஐ கட்டினா கூட இங்க நம்மளுக்கு இடம் கிடைக்கும்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்மளுக்கு நெத்தில அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இங்க வந்து ஒரு சின்ன இஎம்ஐ கட்டினாலே நம்மளுக்கு ஒரு வீடு கிடைச்சிடும். சரி, இப்ப என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க பிளாட்ஸ் போட்டுருக்கீங்க? மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. ஆனா இப்ப அவைலபிள் இருக்குது 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அவைலபிள் இருக்கு. சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 600 சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 700ல இருந்து 700 மேக்ஸிமம் அப் டு உங்களுக்கு 1800 வரைக்கும் இருக்கு மேம். ஓகே, இது 1.5 ஏக்கர்ஸ்ல உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 58 பிளாட்ஸ் வந்து அவைலபிள் உங்களுக்கு. ஓகே, கார்னர் பிளாட்ஸ் அவைலபிள். கார்னர் பிளாட்ஸ் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்க்கு எந்த சார்ஜஸ் கிடையாது. ஆக்சுவல் என்ன ரேட்டோ அதுதான் உங்களுக்கு வரும். தேங்க் யூ, ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்றாங்க. சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கார்னர் பிளாட்ஸ்க்கு தனி சார்ஜஸ் கிடையாதா, இப்போ வாங்கிக்கலாம். இப்போ இருக்கு இல்ல? இப்போ இருக்கு. நம்பர் 1 பிளாட் நம்பர் 1 இருக்கு உங்களுக்கு. ஓ, இந்த பிளாட்டே அவைலபிளா இருக்கா? 1021 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, 1021 வரும். அந்த காம்பவுண்ட் ஒட்டி வர ஃபர்ஸ்ட் சைட்டே அவைலபிளா இருக்கு. யார் அந்த லக்கி பர்சன் பாப்போம். நம்பர் 1 ன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு இது கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். சோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு நீங்க சார்ஜ் பண்றீங்க சிஸ்டர்? 2250 மேம் பெர் ஸ்கொயர் ஃபீட். 2250. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுவோம். ஸ்லைட்லி நெகோஷியபிள். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே பத்மா சொல்லிட்டா, ரொம்ப தேங்க் யூ. இப்போ நீங்க வந்து பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. 2500 to 3000 விக்கிறாங்க. இவங்க 2250. இன்னும் கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நல்லாவே கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்களும் நல்லாவே கேட்கற அளவுக்கு வச்சுக்காம நல்ல விதமா கொடுக்கணும். சரியா? ரேட் கம்மியா இருக்கிறதுனால பஞ்சாயத்து அப்ரூவல் எதனா கொடுக்குறீங்களா? இல்ல மேம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் உங்களுக்கு. காம்பவுண்ட் வால் எல்லாமே சுத்தி இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. எல்லாமே 30 ஃபீட் அண்ட் 24 ஃபீட் ரோடு தான் உங்களுக்கு. ஓகே, லோன் எவ்வளவு பண்ணி தரீங்க சிஸ்டர்? லோன் வந்து உங்களுக்கு 80% வரைக்கும் லோன் இருக்கு. சிபில்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அப் டு 100% வரைக்கும் லோன் போகுது. ஆனா ரொம்ப ரேர் தான் அது உங்களுக்கு. இப்ப நார்மலா லோன் வந்து 80 to 90% வரைக்கும் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லோனே நீங்க போய்க்கலாம். ஓகே, நம்ம சிபில் ஸ்கோர் வந்து 750 780 அந்த மாதிரி இருந்ததுனாக்கா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது நம்மளுக்கு 90% வரைக்கும் லோன் கிடைச்சிடும். லேண்ட் மட்டும் வாங்க போறீங்கனாலும் 80% லோன் கிடைச்சிடும். பட் இல்லங்க என்கிட்ட கொஞ்சம் நல்ல நகைலாம் வச்சிருக்கேன் அப்படின்னா அதை நீங்க பிளஷ் பண்ணாலே இங்க ஒரு இடம் வாங்கிடலாம். ஒரு சைட்டினுடைய ஒரு லேண்டினுடைய ஒரு பிளாட்னுடைய ரேட்டே பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் மட்டும் தான். 18 lakhs மட்டும் தான். சோ கொஞ்சம் எனக்கு வசதி இருக்கு, நகைலாம் இருக்குன்னா நீங்க அதை பிளஷ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி கட்டிட்டு பாதி இஎம்ஐல கூட நீங்க வாங்கிக்கலாம். சிஸ்டர், இப்ப வீடு நீங்களே கட்டி கொடுத்துறீங்கல்ல? ஆமா, வீடுனாக்கா 35 lakhs வரும். அதாவது சிங்கிள் பிஹெச்கே.
இல்ல 2 BHK 2 BHKவே 2 கட்டி BHK, தரீங்க. என்ன ஆமா. ஸ்கொயர் ஃபீட்ல? 400 ஸ்கொயர் ஃபீட்டா? இல்ல 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு லேண்ட் ஏரியா, 700 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பில்டப் ஏரியா. அப்படியா? ஆமா 35 lakhs. பாருங்களேன், நான் 35 lakhs ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி தருவாங்கன்னு பார்த்தேன். 800ல 750ல கட்டி தராங்களா? Yes, அதுவும் 2 BHK. அப்ப நல்லா விஸ்தாரமா இருக்குங்க. நம்மளுக்கு போதும், அந்த இடம் பெருக்கி தொடச்சாலே நமக்கு போதுமானது. நம்மளுடைய ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிரும். அந்த அளவுக்கு போதுமானது. சிஸ்டர், இப்ப கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, நியூ இயர்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, எதுக்கோ ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்க எங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? ஆஃபர்லாம் வேணாம்க்கா, நான் ரேட்டே கம்மி பண்ணி கொடுத்துறேன். அதாவது 2250ல இருந்து கம்மி பண்ணி கொடுத்துறேன். ஓகே, உனக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், கோல்டு காயின் கொடுக்குறேன்லாம் பண்ணல, நான் உனக்கு ரேட்டே கம்மி பண்ணி கொடுத்துறேன், அது உனக்கு அதை விட பெனிஃபிட்டா இருக்கும்ன்றாங்க. இந்த மாதிரி ஹானஸ்டா பேசுறவங்க கிட்ட இருந்து நம்ம இடம் வாங்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அக்கா பாத்தீங்கன்னா இது வந்து பொட்டல் கார்டுல எல்லாம் இல்லக்கா, இது வந்து வியூ பாத்தீங்கன்னாக்கா வீடுங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மொத்தம் 6 வீடு போயிட்டு இருக்கு. ஒரு வீடு கம்ப்ளீஷன் ஆகி உங்களுக்கு ரூஃபிங்கே போட போறாங்க. வந்துருச்சு. செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா பேஸ்மெண்ட் போட்டு உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை போட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, வந்து ஒரு வீடு இருக்கு. ஓகே, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 3 வந்து மேல எழும்பி இருக்கு, மீதி 2 வந்து பூமி பூஜை போட்டிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பூமி பூஜை போட்டிருக்காங்க. மொத்தம் 6 கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஒன்னு இன்னும் இந்த தை மாசத்துல அதிகபட்சம் குடும்பம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இங்க இருந்து அப்படியே இபி கனெக்ஷன் அவங்க எடுத்திருக்காங்க பாருங்க. சோ இதுக்கு நீங்க 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பத்மா, சொல்லுங்கக்கா. இந்த மாதிரி வீடு நான் வாங்க போறேன், 35 லட்சம் ரூபாய் சொல்லிட்டீங்க, அது நீங்க லோன் போட்டுருவீங்க. அட்வான்ஸ் நான் எவ்வளவு பே பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிளாக் பண்றதுக்கு, அதாவது டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி 25,000 நீங்க கொடுத்து பிளாக் பண்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து 1 lakh வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லோன்ல போய்க்கலாம். லோன்ல போயிட்டு 80% to 90% வரைக்கும் லோன் சாங்ஷன் ஆயிட்ட பிறகு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதை நீங்க கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் லேண்டுக்கு. அதாவது நம்ம லோனுக்கு போக பேலன்ஸ் இருக்கிறது நம்ம கட்ட வேண்டி வரும். அப்ப நீங்க அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடமாவோ இல்ல வீடாவோ நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். பேலன்ஸ் எல்லாம் லோன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்க சிபில் ஸ்கோர்ல கொஞ்சம் கம்மியாவது ஜாஸ்தி ஆகுதுன்னாக்கா நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத நகை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். எத்தனை மாசத்துல நீங்க வீடு கட்டி தருவீங்க பத்மா? 3 to 4 monthsக்குள்ள கம்ப்ளீஷன். ஆக்சுவலி 3 monthsலயே முடிச்சிருவோம். அந்த காய வைக்காத கொள்ளலாம் ஒரு 1 month டைம் எடுக்கும். 3 to 4 monthsல நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. ஓகே, எத்தனை வருஷம் டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? 40 yearsக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட். 40 years. இப்ப 25,000 நாங்க கொடுத்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்னா நீங்க லீகல் எங்களுக்கு கொடுத்துருவீங்க. அது கிளியர் ஆயிடுச்சுனாக்கா 1 lakh கொடுத்தாக்கா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 1 lakhல 75,000 ஆல்ரெடி 25,000 கொடுத்துட்டீங்க. 75,000 கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பில் ப்ரொவைட் பண்ணிட்டு லோனுக்கு போயிடலாம். நீங்க இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணனும். இன்னைக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்து கட்டுற வீடு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 70 லட்சம் ரூபாய் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 18 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குற இடம் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அதுவும் டபுள் ட்ரிபிள் ஆகும். வீடை விட லேண்டோட வேல்யூ இப்போ எப்பவுமே ஜாஸ்தி ஆகும். சோ இன்னைக்கு ஒரு 18 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சீங்கன்னா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வரும்போதோ இல்ல உங்க பையன் கல்யாணத்துக்கு வரும்போதோ காலேஜ் படிக்கிறதுக்கோ உங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதை ஒரு பிளஷ் பண்ணி கூட நீங்க ஃபீஸ் கட்டிக்கலாம். இல்ல இது வித்து கூட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். இல்ல எப்பா என் பொண்ணு பேர்ல நகை இடம் இருக்கு, என் பையன் பேர்ல ஒரு இடம் இருக்கு, இதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒரு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. ஒரு 18 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இடம் வாங்குனீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. இதெல்லாம் எங்க வீட்டுல நடந்திருக்கு. கூடுவாஞ்சேரி எங்கேயோ இருக்கு, அங்கேயே வாங்குனீங்கன்னு சொன்னவங்களா இன்னைக்கு அந்த ஒரே ஒரு இடத்த வித்து 3 பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. நல்லா கிராண்டாவே கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். இன்னும் யோசிக்காம இந்த இடத்துல வந்து வாங்கிக்கோங்க. இன்னும் அந்த பெரிஃபரல் ரிங் ரோட் சொல்றேன் இல்ல, அது வந்துடுச்சுன்னா இந்த நார்த் சைடு இந்த சைடெல்லாம் நீங்க கையில கூட பிடிக்க முடியாது. மிஸ் பண்ணாம வந்து வாங்கிக்கோங்க. பத்மா சிஸ்டர் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கிடையாது, அவங்கள நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க வந்தா நல்லபடியா கஸ்டமைஸ்டா என்ன கேக்குறாங்களோ அதை பண்ணி கொடுங்க. ரேட் நெகோசியேஷன் நல்லபடியா பண்ணி கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கூட இருந்து நல்லபடியா பண்ணி கண்டிப்பாக்கா ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? ஃப்ரீ சைட் விசிட் ஃப்ரம் எங்க வீடு டு எங்க இருந்தாலும். ஓகே, ஃபேமிலியோட வரணும். ஓகே, ஃபேமிலியோட வாங்க. அப்படியே டிமார்ட்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சோ வாழ்க இடத்துடன் வீடுடன்.